Decode the World Unfiltered. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் ராணுவம் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மேலே ஓயாமல் ஏவுகணைகளை வீசிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலோட பிரதமர் அலுவலகம், ராணுவ தலைமை அலுவலகங்கள் இப்படின்னு ஈரானுடைய குண்டுமழை பொழிந்துட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகவும் வீரியமானது அப்படின்னும், நெத்தன்யாகு உயிரோடு இருக்கிறாராங்கிறதே தெரியல அப்படின்னும் கிளைம் பண்ணுறாங்க ஈரான்லேருந்து. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமருடைய அதிகாரப்பூர்வ அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை கூடக்கூடிய இடங்களை குறிவைத்து அதிநவீன ஃபட்டா 2 ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை ஏவி இருக்குது ஈரான். இஸ்ரேலுடைய உலக புகழ்பெற்ற அயன்டோம், அதே போல் ஆரோ, இந்த பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இது பிரதமர் அலுவலகத்தை நோக்கி வந்த பெரும்பாலான ஏவுகணைகளை வான்வெளியிலேயே தடுத்து அழித்ததா சொல்லப்படுது. தாக்குதல் எச்சரிக்கை ஒலித்த உடனேயே பிரதமர் நெத்தன்யாகு அவரோட சேர்ந்து அவருடைய அமைச்சரவை உறுப்பினர்கள் உடனடியாக நிலத்தடியில் இருக்கக்கூடிய அதீத பாதுகாப்பு கொண்ட நேஷனல் மேனேஜ்மெண்ட் சென்டர் பதுங்கு குழிக்கு மாற்றப்பட்டதாகவும், இதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேல் தெரிவிச்சிருக்குது. ஜெருசலம் அதே போல் டெல் அவீவ் நகரங்களில் பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருப்பதாகவும், மக்கள் சுரங்கப்பாதைகளில் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் தன்னுடைய உச்ச தலைவர் கமேனியினுடைய மறைவுக்கு இஸ்ரேலுடைய மொசாட் தான் காரணம் அப்படின்னு உறுதியாக நம்புது. இதனால் ஹெட் ஃபார் ஹெட் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்ரேலுடைய பிரதமரை அல்லது அவரது அதிகார மையத்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இலக்காக இருக்கிறது. சுமார் 6 நாடுகளில் இருக்கக்கூடிய 7க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்களையும் குறிவச்சு தாக்கிட்டு இருக்குது ஈரானுடைய படைகள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையினுடைய 5வது படைப்பிரிவு தலைமையகம் இருக்கக்கூடிய மனாமா பகுதி கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. கத்தாரில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க தளமாக இருக்கக்கூடிய அல் உதைத் இந்த விமான தளத்தையும் தாக்கியிருப்பதா ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரானுடைய ஏவுகணைகள் இதை தாக்கியிருப்பதாக தெரிகிறது. இதில் சில அமெரிக்க வீரர்கள் பலியாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வரக்கூடியதை பார்க்குறோம். அமெரிக்க வீரர்களுடைய பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். அதே போல் அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா இந்த விமானத்தளம், குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் விமானத்தளம், ஜோர்டானில் இருக்கக்கூடிய முஃபக் அல் சால்டி இந்த விமான நிலையங்களையும் ஈரான் குறிவச்சிட்ருக்குது. ஈரானுடைய ஏவுகணைகளிலிருந்து இந்த விமான தளங்களும் தப்பவில்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படிங்கிற போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரங்கிறது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குவைத் வான்வெளியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த அமெரிக்க போர் விமானம் விபத்துக்குள்ளானது. ஈரானுடைய அரசு ஊடகமாக இருக்கக்கூடிய IRNA என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய ஏவுகணை தாக்குதலில் இந்த அமெரிக்க விமானத்தை வீழ்த்தியதாக சொல்லி அதற்கான வீடியோ ஆதாரங்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஈரான் படைகளால் தான் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற வீடியோ ஆதாரங்களை வெளியிடுறாங்க. ஆனால் முதற்கட்ட இராணுவ ஆய்வுகளின்படி குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பே தவறுதலாக இந்த விமானத்தை எதிரி நாட்டு ஏவுகணை அப்படின்னு நினைச்சு சுட்டு வீழ்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான இன்னொரு தகவலும் வெளிவருது. இதே மாதிரி மேலும் 2 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக விமானங்களை வீழ்த்தியதா ஈரான் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களில் சரிபார்க்கப்பட வேண்டிய தகவல்கள் இருக்கலாம். ஆனால் 2 தரப்பிலிருந்தும் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஈரானுடைய IRGC இருக்கு இல்லையா, அவங்களுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, இது அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் இந்த விமானம் தாங்கி கப்பலை 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சவுதி அராம்கோ நிறுவன கிடங்கு மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்குது. சவுதி அரேபியா 90% எண்ணெய் சுத்திகரிப்பை மேற்கொள்ளக்கூடிய சவுதி அராம்கோ நிறுவனத்தின் கிடங்கின் மீது ஷாஹேத் 136 ட்ரோனை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானுடைய தாக்குதலால் வளைகுடா நாடுகள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படும். தங்கள் கட்டணங்கள் பற்றி எறிவதை பார்த்து கொண்டு அமைதியாகவும் இருக்க முடியாது. இப்படி ஒரு திருசங்கு நிலையில தான் வளைகுடா நாடுகள் இருக்கின்றன அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் சர்வதேச விதிமுறைகளை மீறி ஈரான் மீது கார்பெட் பாம் தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இரும்பு கோட்டை போன்ற பாதுகாப்பு அரணை தாண்டி ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு உலகமே வியப்பில் ஆழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டிருந்தாலும் இன்னும் கூடுதலான தகவல்களை இதில் சுருக்கமாக பார்க்கலாம்.
தெஹ்ரானில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதீத பாதுகாப்பு கொண்டது தான் கமேனியினுடைய இல்லம். சுற்றிலும் IRGCயினுடைய மிகச்சிறந்த வீரர்கள், நவீன ரேடார்கள், அது மட்டும் இல்லாமல் ஜாமிங் கருவிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இங்கே ஒரு கூட நுழைய முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய பல ஆண்டுகால நம்பிக்கையாக இருந்துச்சு. ஒரு நாட்டோட தலைவருக்கு அளிக்கப்படக்கூடிய வழக்கமான பாதுகாப்பை விட இது பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. கமேனியினுடைய பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது முக்கியமான பல பிரிவுகளை கொண்டதாக இருந்துச்சு. அதில் முதன்மையானது செஃபாயே வாலி அமீர் அப்படிங்கிற ஒரு பிரிவு. இது IRGCயினுடைய சிறப்பு பிரிவு. இதனுடைய ஒரே வேலை உச்ச தலைவரை பாதுகாக்கிறது மட்டும்தான். இதில் சுமார் 12,000 15,000 எலைட் வீரர்கள் இருப்பாங்க. பல அடுக்கு கடுமையான பின்னணி பரிசோதனைக்கு பிறகு தான் சித்தாந்த ரீதியாக ஈரானிய புரட்சிக்கு மிகவும் விசுவாசமானவர்கள் மட்டுமே இதில் சேர்க்கப்படுவாங்க. கமேனி இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி 3 முக்கிய வளையங்கள் எப்போவுமே இருக்கும். முதல் வளையத்தில் தனிப்பட்ட மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க. இவங்க ஆயுதம் ஏந்துவதில் உலகத்தரம் வாய்ந்தவர்களாக பயிற்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. இரண்டாவது வளையம் அப்படிங்கிறது அவர் தங்கியிருக்கக்கூடிய இல்லம் அல்லது அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. இங்கே அதிநவீன CCTV கேமராக்கள், அது மட்டும் இல்லாமல் நடமாட்டத்தை கண்டறியக்கூடிய சென்சார்கள் அதெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். மூன்றாவது வளையத்தில் தெஹ்ரான் முழுவதையும் கண்காணிக்கக்கூடிய IRGCயினுடைய வான் பாதுகாப்பு மற்றும் உளவுப்படை இருப்பாங்க. இப்படி 3 பகுதிகளாக கமேனியினுடைய பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதனால தான் ஒரு கூட தங்களுடைய கவனத்திற்கு இல்லாமல் உள்ளே வர முடியாது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தது ஈரானிய படை. கமேனி இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி செல்ஃபோன் சிக்னல்ஸு, ரேடியோ அலைகள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் சிக்னல்ஸ் இதெல்லாம் வேலை செய்யாத மாதிரி ஜாமர்கள் எப்போவுமே இயங்கிட்டு இருக்கும். அவருடைய இல்லத்திற்கு அருகில் ரஷ்யாவுடைய S-300 அல்லது ஈரானுடைய பவர் 373 போன்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் தயார் நிலையில் எப்பவுமே வைக்கப்பட்டிருக்கும். கமேனி தங்கியிருக்கக்கூடிய பெய்டீரபாரி அப்படிங்கிற வளாகத்திற்கு அடியில் அணுசக்தி தாக்குதலை கூட தாங்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான பதுங்கு குழிகள்லாம் இருந்துச்சு. அவசர காலத்தில் தப்பிக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ரகசிய சுரங்கப்பாதைகள் தெஹ்ரான் நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளோடு இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்துச்சு. கமேனிக்கு வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளும் பல முறை ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்படும். அவருக்கு சமைப்பவர்கள் பல ஆண்டுகளாக அங்கேயே தங்கி பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. புதிய நபர்கள்லாம் உள்ளே போயிட முடியாது. கமேனி இணையம் போன்ற பொதுவான வழிகளை பயன்படுத்துறதில்லை. ஏன்னா பொதுவாக ஹேக்கிங் அதில் தான் நடக்கும். அனைத்தும் ஒரு தனிப்பட்ட ஹேக் செய்ய முடியாத இன்ட்ராநெட் வழியாகவே நடக்கும். இப்படி வியக்க வைக்கக்கூடிய பாதுகாப்பு இருந்தும் கமேனி எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். கோட்டைக்கு வெளியில் எவ்வளவு பெரிய இராணுவம் இருந்தாலும் கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் கதவை திறந்து விட்டால் தான் எதனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் கமேனியினுடைய கொலை காட்டுகுது. கமேனியின் கொலையில் முக்கிய பங்காற்றியது மனித உளவு, அதாவது ஹியூமன் இன்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு உளவுத்துறையினுடைய தகவல்கள் சொல்லுது. ஈரானும் அப்படி தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது உளவுத்துறையினுடைய மிகவும் பழமையான, அதே சமயம் மிகவும் ஆபத்தான ஒரு முறை. கமேனி போன்ற ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட நபரை நெருங்குவதற்கு மொசாத் கையாண்டிருக்கக்கூடிய மனித ஊடுருவலாகத்தான் இருக்க முடியும்னு கணிக்கிறாங்க. மொசாத் தன்னுடைய ஏஜென்ட்டுகளை நேற்று இன்னைக்கு அனுப்பியிருக்க முடியாது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே ஈரானிய சமூகத்துக்குள்ளே சாதாரண குடிமக்களாக அவங்கள ஊடுருவ செய்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க ஈரானியர்களாகவே வாழ்ந்து IRGCயில் சாதாரண வீரர்களாக சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று கமேனியினுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நுழைந்திருக்கலாம் அப்படிங்கிற கணிப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் முழுமையாக இதுதான் நடந்தது அப்படின்னு நம்ம பிக்சரைஸ் பண்ண முடியாது. ஆனால் வரக்கூடிய தகவல்கள்லேருந்து இருக்கக்கூடிய அம்சங்களை நம்ம பார்க்குறோம். ஈரானுடைய தற்போதைய கடுமையான சட்டங்களால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளையும் கூட மொசாத் குறிவைத்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பணத்திற்காக காட்டி கொடுப்பவர்களோட நாட்டின் நலன் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த ஆட்சி மாறணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளை மொசாத் குறி வச்சு உழைச்சிருக்குது. அவங்களுக்கு வெளிநாடுகளில் புகலிடம், அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான வாழ்க்கை தருவதாக வாக்களிக்கிறதுங்கிறது நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க. மொசாத்தோடைய மோடஸ் ஆஃப் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்க, MOP. அது இப்படி தான் இருக்கும். கமேனியினுடைய பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுடைய பலவீனங்களை கூட மொசாத் கண்டறியக்கூடிய ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த தகவல்களை வச்சு அவங்கள மிரட்டி கமேனி எப்போது எங்கே இருப்பார், அவரோட பதுங்கு குழியின் ரகசிய குறியீடு என்ன, இந்த மாதிரி தகவல்களை பெறக்கூடிய ஒரு வழிமுறையும் மொசாத்துடைய ஒரு பேட்டர்னில் இருந்திருக்குது. ஆனால் இதில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம இனிமே தான் வரக்கூடிய தகவல்கள்லேருந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு சிறிய ஸ்க்ரூ டிரைவர் அல்லது மின்சார வயருக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட ஒரு சிறிய பீக்கன் கருவியை அவங்க கமேனியினுடைய அறையில் பொருத்திருக்கலாம். புதிதாக போகக்கூடியவங்க அந்த சிறிய கருவி காட்டும் சிக்னலை வச்சு தான் இஸ்ரேலிய ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கியிருக்கும் அப்படின்லாம் பரவலாக கணிக்கப்படுது. சமீபகாலமாக ஈரானுடைய உளவு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சொந்த உளவு அமைப்பு எட்டலாட் அப்படிங்கிற அந்த பேர், அந்த உளவு அமைப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, IRGCக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளே இஸ்ரேலுக்கு தகவல் கொடுப்பதா ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டு இருந்தாங்க.
மொசாட்டோட ஊடுருவலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்று நடந்திருக்கு. 2020 ஈரான் அணுசக்தி விஞ்ஞானி ஃபக்ரிசாதே அப்படிங்கிறவர் கொல்லப்பட்ட முறையை நம்ம இதில் பார்க்கணும். செயற்கைக்கோள் மூலமாக இயக்கப்பட்ட இயந்திர துப்பாக்கி மூலமாக அவரை கொலை செய்கிறாங்க. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த இயந்திர துப்பாக்கி இருக்கு இல்லையா, அதை துண்டு துண்டாக ஈரானுக்குள்ளே கடத்தி வந்து அதுக்கு பிறகு மீண்டும் அசம்பிள் செய்கிறதுக்கு உள்ளூர் ஆட்களோட உதவியோடு தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்படி உள்ளூர் ஆட்களுடைய உதவி இல்லாமல் இது சாத்தியப்பட்டிருக்காது அப்படின்னு அப்போவே சொல்லப்பட்டுச்சு. கமேனி கொலையிலையும் கூட இந்த ஊடுருவல் ஃபார்முலாவை தான் மொசாட் மேற்கொண்டிருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுது. ஐஆர்ஜிசியினுடைய உயர்மட்ட அதிகாரிகளிலேயே மொசாட் தன்னுடைய ஸ்லீப்பர் செல்களை வைத்திருப்பதாக பல முறை சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனால் அவங்கள கண்டுபிடிக்கப்பட்டார்களா என்பது இப்போது வரைக்கும் தெரியாத ஒரு கேள்வி. பலமுறை அப்படி சந்தேகப்பட்டவர்கள் துரோகிகள்னு அடையாளப்பட்டவர்களாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கமேனி மீதான தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை மொசாத் தன்னுடைய சைபர் வைரஸ்கள் மூலமாக முடக்கியிருக்கு. ரெடார்களில் அசாதாரணமாக எதுவுமே யார் கண்ணுக்கும் புலப்படவில்லை அப்படிங்கிறது முதல் கட்ட தகவலாக இருக்குது. February 28 நள்ளிரவில் கமேனி தன்னுடைய ரகசிய பதுங்கு குழியில் முக்கிய தளபதிகளோட ஆலோசனையில் இருந்தபோது தான் ரெடார்களில் சிக்காத அதிநவீன மைக்ரோ ட்ரோன்கள் டெஹ்ரானுக்குள்ளேயே ஒரு ரகசிய இடத்திலிருந்து ஏவப்பட்டதாக இப்போ சொல்லப்படுது. இந்த ட்ரோன்கள் கமேனி இருந்த கட்டடத்தினுடைய பலவீனமான புள்ளிகளை கண்டறிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு அமெரிக்க போர் விமானங்கள் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை அதில் ஏவுறாங்க. இந்த ஏவுகணைகள் தரைக்கடியில் பல மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய கான்கிரீட் சுவர்களை கூட துளைத்து செல்லக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவை. இந்த தாக்குதலில் மொசாத்தினுடைய பங்கு 4 விதங்களில் இருந்ததா தகவல்கள் இப்போ வந்துட்டு இருக்குது. கமேனி அந்த அறையில் எந்த மூலையில் அமர்ந்திருக்கிறார் என்பது வரைக்கும் மொசாத்திற்கு தெரிஞ்சிருக்குது. நட்ஸோன் போன்ற இஸ்ரேலிய உளவு விமானங்கள் சர்வதேச வான்வெளியில் நின்று கொண்டே ஈரானுடைய தகவல் தொடர்புகளை இடைமறிச்சிருக்குது. கமேனியினுடைய பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தக்கூடிய ரகசிய ரேடியோ அலைவரிசைகள், சேட்டலைட் ஃபோன் சிக்னல்கள் ஆகியவற்றை இடைமறித்து அவர் அந்த சமயம் அந்த பதுங்கு குழியில் இருக்கிறத இந்த விமானங்கள் உறுதி செய்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. தாக்குதல் நடக்கக்கூடிய சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய வான் பாதுகாப்பு ரேடார்களை செயலிழக்க செய்யக்கூடிய ஜாமிங் சிக்னல்களை விமானங்கள் வெளியிடும். இதனால் ஈரான் இராணுவத்திற்கு தங்கள் நாட்டின் மீது ஏவுகணைகள் வருவது தெரியாமலே போயிருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பும் இருக்குது. தரையில் இருக்கக்கூடிய மொசாத் உளவாளிகள் அனுப்பும் சிக்னல்களை பெற்று அவற்றை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு அதிவேகமாக கடத்தக்கூடிய பாலமாக தான் இந்த நட்ஸோன் விமானங்கள் செயல்பட்டிருக்கின்றன. இந்த நட்ஸோன் விமானங்கள் சுமார் 12 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டவை. ஈரானினுடைய எல்லைக்குள் நுழையாமலேயே அண்டை நாட்டு வான்வெளியில் நின்று கொண்டு ஈரானுடைய உட்பகுதியை உளவு பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு திறன் வாய்ந்தவை. கமேனி கொல்லப்பட்ட அந்த அறையில் இருந்த யாரோ ஒருத்தர் தான் அவர் அந்த சமயம் அங்கு இருப்பதை சிக்னல் கொடுத்து உறுதி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு பரவலாக நம்பப்படுது. தாக்குதல் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிறிய சிப் அது இஸ்ரேலிய தயாரிப்பு என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் தகவல்கள் இப்போ வந்துட்டுருக்கின்றன. இஸ்ரேல் தன்னுடைய உளவு வலிமையை அமெரிக்காவுக்கு கொடுக்க அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பலத்தை வைத்து கமேனியை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் முதல் கட்ட தகவல்களாக வரக்கூடியதை பார்க்குறோம். கமேனி இருந்தது தரைமட்டத்திலிருந்து சுமார் 100 அடிக்கும் அதிக ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதுங்கு குழி. அணு ஆயுத தாக்குதல்களை கூட தாங்கக்கூடிய வகையில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சுவர்களால் கட்டப்பட்ட பதுங்கு குழிங்கிறதுனால கமேனியோட அவருடைய பாதுகாவலர்களும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்கலாம் பார்க்கப்படுது. கமேனி இருந்த பதுங்கு குழியை தகர்ப்பதற்காக மட்டும் 12லேருந்து 15 வரையிலான அமெரிக்காவுடைய GBU-57 MOP கனரக குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த GPS மூலமாக வழிநடத்தப்பட்டு ஒரு சிறிய அறையை கூட துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டவை இந்த குண்டுகள். பதுங்கு குழியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது வெறும் 30லேருந்து 60 வினாடிகளுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதை பற்றி நம்ம விரிவாக ஒரு காணொலியும் ஏற்கனவே நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம். 36 ஆண்டுகள் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த கமேனியினுடைய உயிர் 30 வினாடிகளில் பறிபோயிருக்கிறது அப்படிங்கிறதான் வரக்கூடிய தகவலாக இருக்குது. தாக்குதல் முடிந்ததும் தாக்குதல் நடத்தியவர்கள் எங்கே சென்றார்கள், எப்படி வந்தார்கள் அப்படிங்கிறது ஈரானிய இராணுவத்திற்கே இன்னும் தெரியல. கமேனியினுடைய மறைவு உறுதி செய்யப்பட்டவுடன் ஈரான் ஒரு பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொசாட் தன்னுடைய நிழல் யுத்தத்தில் மிகப்பெரிய இலக்கை வீழ்த்தி விட்டதாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பமும் உளவுத்துறையும் கைகோர்க்கும் போது உலகின் மிக ரகசியமான இடங்கள் கூட பாதுகாப்பற்றவையாக மாறிவிடுகின்றன அப்படிங்கிறதுக்கு கமேனியினுடைய உயிரிழப்பு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.